ஸ்ட்ரிங்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி இது என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும். எப்படி மர்ஜ் பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ஏ வரணும், அப்புறம் இங்கேருந்து பி வரணும், அப்புறம் பி வரணும், அப்புறம் கியூ வரணும், அப்புறம் சி வரணும், அப்புறம் ஆர் வரணும். இது மாதிரி மர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சிம்பிள். அது நம்ம என்னன்னா பேசிக்காக இன் ஜாவா வி ஹேவ் டு யூஸ் ஸ்ட்ரிங் பில்டர். ரைட்? ஸ்ட்ரிங் பில்டரில் ஒரு இண்டெக்ஸ் வந்து 0 தான் போகுது. ஓகே, ஸோ அந்த இண்டெக்ஸ் ஐன்னு வச்சுப்போம். ஐ 0லேருந்து போயிட்டே இருக்குது, ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. ஸோ ஐ வந்து இதோடைய லென்த்து கம்மியாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதுலேருந்து போடும். ஐ இதோடைய லென்த்தோட கம்மியாக இருந்தால் இதுலேருந்து எடுத்து போடும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏபிசி தான் இருக்குது, ஏபி மட்டும் வச்சுக்கோ. ஐ லென்த் ஐ என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ இதை விட கம்மியாக இருந்தால் இதை போடு, இதுலேயும் கம்மியாக இருந்தால் இதை போடு. இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஐ வந்து 2. ஓகே, கம்மியாக இருந்தால் தான் போடும். இப்போ இதுவும் 2, இதோட லென்த்து 2, இதுவும் 2. அப்போ இங்கேருந்து போடக்கூடாது, அப்புறம் இங்கேருந்து மட்டும் போடு. அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதை விடையும் கம்மி கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் கம்மியாக இருந்தாலே நம்ம லூப் போட்டணும். ரைட்? ஃபைனலாக இதை வந்து இது ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கும், நம்ம ஸ்ட்ரிங்கை மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். ரைட்? ஸோ அப்போ எப்படி பண்ணுறது? We need to have a string builder result which is equal to new of string correct, new string builder. Right? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா for int I is equal to 0. இப்போ லூப் எத்தனை வாட்டி ஓடலாம் அப்படின்னா I வந்து வேர்டு 1 டாட் லென்த்தை விட கம்மியாக இருந்தாலோ ஆர் ஐ வேர்டு 2 ஏதாவது ஒன்றுலேருந்து கம்மியாக இருந்தாலும் வேர்டு 2 டாட் லென்த் இதை விட கம்மியாக இருந்தாலோ ஓடணும். இது ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஏதாவது ஒன்றுத்தில் கம்மியாக இருந்தால் கூட நம்ம லூப்பை ஓட்டணும். ஓகே, இப்போ ஐ வந்து லெஸ் தென் வேர்டு 1 டாட் லென்த், வேர்டு 1 டாட் லென்த்தை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வேர்டு 1ல இருந்து நம்ம சிங்கிள் அப்பண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ் டாட் அப்பண்ட் அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு வேர்டு 1 தான் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்டு 1 தான் எடுக்கணும். வேர்டு 1 டாட் கேர் அட் ஐ. கரெக்டா? இப்போ அதே மாதிரி ஐ வந்து வேர்டு 2 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ வேர்டு 2லேருந்து, ஸோ வேர்டு 1லேருந்து எடுத்து போடுற, வேர்டு 2லேருந்து எடுத்து போடுற. எப்போ போடுற? அந்த ஐ அந்த இண்டெக்ஸ் வந்து லென்த்தை விட கம்மியாக இருந்தால் மட்டும் தான் போடுற. ரைட்? சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை போட மாட்டேன், இதை மட்டும் போட்டே வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 10 கேரக்டர் இருக்குது, இதில் 2 கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னா 2 கேரக்டர் வரதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஆனால் மீதி கேரக்டர்லாம் இதுலேருந்து போயிட்டே இருக்கும். சப்போஸ் இதில் 10 கேரக்டர் இருக்குது, இதில் 2 கேரக்டர் இருக்குன்னா இதில் 10 கேரக்டர் போட்டே வருவோம், இது 2 கேரக்டர் போட்டு நிறுத்திடுவோம். ரைட்? ஃபைனல் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? நம்ம ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டராக இருக்குது. ஓகே, அதில் 2 ஸ்ட்ரிங் போட்டால் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். அவ்வளோதான், ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டு போட வேண்டியது தான். லெட்ஸ் ரன் அண்ட் see. Okay, all the test case pass and we use only one pointer. String builder capital B, I use small b, so I had a compilation issue. So just the time complexity enna, it just goes through the length of the longest string. So length of the longest string, order of the length of longest string is the time complexity. There is no, we are using one extra space, okay, which is length of string 1 plus length of string 2, that is the space complexity.